ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். அதுவும் இந்த ஏர்போர்ட்டில் நைட் டைமில் அந்த அவுட் சைடு வியூலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு பலன்னு வச்சுருந்தாங்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு நாம் நாள் நைட்டே கிளம்பியாச்சு. நைட்டு ஃபுல்லாக ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போர்டிங்லாம் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு டிக்கெட் வாங்கிட்டு லக்கேஜெலாம் போட்டுட்டு போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமளும் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக இருந்தவங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. நான் டிக்கெட் வாங்கும்போதே விண்டோ சீட்டு வேணும்னு கேட்டு வாங்கிட்டேன். அதுவும் விண்டோ சீட்டு கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டேன். நல்லா எமர்ஜென்சி சீட்டு பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஏரோஸ்டர் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி இந்த எமர்ஜென்சி டோரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே இருந்தாலும் கேட்டுப்போம் அப்படின்ட்டு கேட்டு வச்சுக்கிச்சாச்சு. ஃப்ளைட்டை அப்படியே டேக் ஆஃப் ஆச்சுங்க. டேக் ஆஃப் ஆச்சு. நல்லா செம்ம தூக்கமாக வந்துச்சு. சரின்ட்டு அப்படியே லைட்டாக தூங்கினேன். தூங்கி கண்ணு முடிச்சு பார்த்தா அப்படியே சன்ரைஸ் வந்துச்சுங்க. அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எப்போதுமே நம்ம பீச்சில் தான் போயிட்டு அந்த சன்ரைஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் பறக்கும்போது அந்த சன்ரைஸ் பார்த்தேன். செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த மேகமாக அந்த சன்ரைஸ் வரப்போ சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே பறந்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாம்பே வந்துடுச்சு. பாம்பே வந்ததும் முன்னாடி ஒரு பெரிய ரிவர் இருந்துச்சு. அந்த ரிவர் தான் கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப லேண்ட் ஆக ஆரம்பித்தாச்சு. லேண்ட் ஆகிட்டு டொமஸ்டிக்கில் தான், அதுக்கப்புறம் அங்கேருந்து டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னலுக்கு போகணுமா. அது ஒரு 1/2 hour பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. பஸ்ஸில் போயிட்டு ஒரு வழியாக டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு வந்தாச்சு. பாம்பேயோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சும்மா வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. பார்த்தா ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறதா என்ன மால்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு வாங்குகிற அளவுக்கு எது வாங்குறதுன்னு கூட தெரியல கரெக்டாக. சரி அதோட உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வேறு. மணி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் போய்ட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெயிட்டிங் ஹால்லாம் அப்படியே ஏர்போர்ட்டை ஃபுல்லாக பார்க்குற மாரி சூப்பராகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நாமளும் சேனலில் உட்காந்துட்டு அங்கே ஃப்ளைட்டு வர்றது போகிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போகிற கண்ட்ரிக்கு ஒரு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணோம். அதையும் போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே சும்மா வெயிட் பண்ணாமல் சைடில் இருக்கிறதையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக போர்டிங் கூப்பிட்டாங்க. சரின்ட்டு பேக்கை தூக்கிட்டு போர்டிங்க்கு கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம ஃபேவரட்டான விண்டோ சீட்டு கேட்டு வாங்கியிருந்தோம். அந்த சீட்லேயே போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்த இடத்துக்கு டக்குன்னு ஏசியை போட்டு விட்டாங்க. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பறந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறப்போ மேகம்லாம் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. நம்மளும் அந்த மேகத்தில் மிதக்கலாம் போல் இருந்தது. இண்டிகோவில் போனதுனால எனக்கு தெரிலங்க. தண்ணி மட்டும் தாங்க கொடுத்தாங்க. ஃபுட்டுக்கிட்டே எதுவுமே கிடையாது. நம்ம சென்னை டு சிசேல் பார்த்திங்கன்னா 20,000க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட ஒரு பார்ட்டு தாங்க இந்த ஐலாண்டு. இந்த ஐலாண்டு ஒரு குட்டி கேரளா மாதிரியே இருக்குங்க. சுற்றி கடல் தான். நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாரி தான் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்லாம் மிக்சடாகவும் இருக்காங்க. இந்த தீவு வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் நீங்கள் ட்ரிப்பு போகிறதுக்கும் செம்மையான ஒரு இடங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பறந்துக்கிட்டே இருந்தோம். நிறைய குட்டி குட்டி தீவுலாம் வந்துச்சு. ஆனால் நம்ம எந்த தீவுக்கு போகிறோன்னு எக்ஸாக்டாக தெரியல. இருந்தாலும் சரி ஓகே கிட்ட போனதும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். பார்க்குறதுக்கு அந்த தீவுலாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறப்ப குட்டி குட்டியாக இருந்தது. கிட்ட போக கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. பெருசுனா ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 40 to 50 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த தீவுலாம். இப்போ சீசெல்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு 2 ஐலாண்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். அதுதான் ஒரு கொஞ்சம் பெரிய ஐலாண்டு. அதில் தான் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கம்மி தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு இதுங்க. சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக சூப்பராகவே இருந்துச்சு. கிட்ட போக எப்படா அந்த தீவில் போய்ட்டு காலை வைப்போம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஃப்ளைட்டும் பார்த்துட்டு இந்த வாட்டர்லாம் பார்க்குறப்ப நான் மல்டிப்புள் கலருங்க.
அந்த ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அந்தமாரி நிறைய கலர் இருந்துச்சு. அப்படியே மேலே ஃப்ளைட்டில் இருந்தால் தண்ணியை பார்க்கறதுக்கு அப்படியே கிளியராக ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக தீவுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. காது வலி தாங்க முடியலங்க. இந்த லேண்டிங் ஆனாலே சரி காது வலி வந்துடுது. அந்த ப்ரெஷரில் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம வேறு 2 ஃப்ளைட்டு மாறி வரமா, வலி தாங்க முடியல. ரொம்பவே ஹெவியாகவே இருந்துச்சு. எப்போடா டேக் ஆஃப் பண்ணுவாங்க, இறக்கி விடுவாங்க, இறங்கி வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம நேரத்துக்கு தீவை சுற்றி வராரு பைலட்டு. ஆனால் இறக்க மாட்டேங்கிறாருங்க. ஒரு வழியாக இறக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட்டையும் கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா அப்படியே பீச் மேலே போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஆகா, ஒரு வழியாக தண்ணியில் தான் இறக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக கொண்டு போய் கரையில் இறங்கிட்டார். இறங்கினதும் அந்த வியூவை பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சுங்க. நான் அப்படியே மெரசல் ஆகிட்டேங்க அந்த இடத்த பார்த்தேன். ஐயோ, இந்த இடத்துக்கு நம்ம ஃபேமிலியோடு வந்திருந்தால் எப்படி இருக்குமே அப்படின்னு தாங்க தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சீசைலில் காலை வைக்க போகிறேன். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு அந்த ஃபீலை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐலாண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை கப்பலோடையோ வந்தால் உண்மையிலே இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு தாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டிக்கெட்டும் ரொம்ப இல்லை. எனக்கு சென்னை டு சீசைல் ஒரு 20,000 ஆச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இங்கே கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரெயின் சீசனும் உண்டு, சம்மர் சீசனும் உண்டு, வின்டர்லாம் கிடையாது. ஆனால் வின்டர் எப்போதுமே இங்கே நார்மலாகவே ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் இறங்கி வெளியில் வியூ பாயிண்ட்லாம் பார்த்தேன். வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்துச்சு. வண்டியில் ஏறி நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டோம். இன்னும் சீசைலில் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலெலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்.